ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு மிஷனரி அப்படின்னு சொல்றது ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கலாம். 1900 அதுக்கு மேற்கொண்ட 40 காலங்களில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹிட்லருடைய படைகள் உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனைகளை கொடுத்தது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்தது. அந்த யுத்தங்களில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தலைமையில் ஹாலண்ட் அந்த நாட்டுக்கு போனாங்க. அங்கேயும் போயிட்டு நிறைய மக்கள் அழிக்கப்பட்டார்கள், யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் யூதர்கள் மிக அதிகமாக ஒடுக்கப்பட்டார்கள். அன்றைய காலங்களில் காரி டென் பூம் அப்படிங்கிற ஒரு மனிதர், தேவ மனிதர், அவர் இந்த கடிகாரம் அதை செய்கிற கம்பெனி வச்சுருந்தார், வாட்சஸ்லாம் செய்கிற கம்பெனி வச்சுருந்தார். அவரிடத்துல யூதர்கள்லாம் கொஞ்சம் பேர் அடைக்கலம் இருந்தாங்க. நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுத்தார். அவங்கள யாரும் அந்த ஹிட்லருடைய அந்த படைகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். அவங்க சாப்பாடு கொடுத்து எல்லாம் பராமரித்தார். இப்படி இருக்கும்போது 1943ஆம் வருஷத்தில் இந்த காரி டென் பூமுடைய குடும்பத்தை சுற்றி வளைச்சிட்டாங்க ஹிட்லரின் படைகள். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அந்த காரி டென் பூமுடைய தகப்பனாரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அதே போல் அவருடைய சகோதரி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் தப்பிச்சிட்டாரு. இப்படி இருந்த அந்த மனிதர் இவரும் சிறைச்சாலையில் பிடிக்கப்பட்டு போனாங்க கொஞ்ச காலத்தில். அப்படி இருக்கும்போது சிறைச்சாலையில் போயிட்டு இவர் என்ன செய்தாருன்னா மறைமுகமாக ஆராதனை நடத்தினார். சிறைக்குள்ள மறைமுகமாக ஒரு நாளைக்கு 2 முறை ஆராதனை நடத்தினார். பாருங்க என்ன ஒரு பக்தி வேறாக்கி. அந்த நாட்கள் அவர் கையில் டச்சு வேதாகமம் இருந்தது. அந்த டச்சு வேதாகமத்தை வச்சு 2 முறை சிறைச்சாலை ஆராதனை நடத்தினார். அநேகர் அதில் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகர் கர்த்தரண்டைக்கு திரும்பினார்கள். தேவனுடைய நாமும் சிறைச்சாலையில் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி சில காலங்களில் ஒரு சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு சிறைச்சாலையில் பட்ட கஷ்டங்கள், அங்கே தேவனை துதித்த விதங்கள், ஆராதித்த விதங்கள், அங்கே ரட்சிக்கப்பட்ட காரியங்கள், இவைகளெல்லாம் அவர் மக்கள் மத்தியில் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் அந்த 2ஆம் உலகப் போரில் பிள்ளைகள் வீடுகள் இழந்து ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அவர் அனாதை இல்லங்களை கட்டினார். ஆகாரங்களுக்கு ஏற்பாடு செய்தார். பிள்ளைகளுக்கு படிக்கிற காரியங்களை சந்தித்தார். நிறைய தேசங்களுக்கு போய் உதவிகளை பெற்று கொண்டு மக்களுக்கு அவர் மிகப்பெரிய ஆறுதலாக தகப்பனாக ஹாலந்து தேசத்தில் அவர் இருந்தார். காரி டென் பூம் அவர் எழுதின மறைவிடம் என்கிற புத்தகம் அநேகரை கர்த்தரண்டைக்கு ஈர்த்தது, அர்ப்பணிப்புள்ள மனிதர்களாய் மாற்றினது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேகர் இயேசுவுக்காய் சாட்சியாய் நின்றார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நம்ம ஆளுங்க ஒரே குதிச்சிடுறாங்க. யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நெல்லுங்கள். நான் இடையில ஒரு வீடியோ பார்த்தேன், வீடியோ மொபைலில் பார்த்தேன். நான் முகநூரில் ஒரு சபைக்குள்ளே போயிட்டு ஒரு குழு, ஒரு அமைப்பு போயிட்டு அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நாம் போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறத பார்க்கலாம். சட்டம் இருக்குது, அது இருக்குது, நிறைய சட்டம் இருக்குது நம்ம பாதுகாப்புக்கு. எவனும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டான். உங்கள் முழங்காலை தேவ சமூகத்தில் முடக்குங்கள், உபவாசத்தில் கடங்க, கண்ணீரோட நில்லுங்க. தொட்டவனை, விசுவாசிகளை தொட்டவனை, ஊழியனை தொட்டவனை, சபையை தொட்டவனை ஆண்டவரை நீங்கள் விடக்கூடாது. நாங்கள் உங்கள் சரீரம், நீங்கள் விடக்கூடாது. ஒன்று ரட்சிக்கணும், இல்லை அவனுக்கு பயம் உண்டாக்கும். போட்டு தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிப்பா ஜெபம் பண்ணுங்க. பொல்லாங்கின் அதிகாரம் துரைத்த நாவிகளை கட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். காரி டென் பூம் அத்தனை பெரிய உபத்திரவத்தின் மத்தியில் நின்று தன் மக்களுக்காக நின்றதை போல நீங்களும் நிற்பீங்களா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவர். காரி டென் பூம் அவருடைய வம்சத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்க. எத்தனை அர்ப்பணிப்புள்ள ஊழியம், எத்தனை மேன்மையான ஊழியம் உமக்கென்று எழுப்பி செயல்படுகிற ஆண்டவரை, இப்படிப்பட்ட மக்களாய் நாங்கள் எழும்பணும், வல்லமையாக எழும்பணும். இந்த கிருபை எங்களுக்கு தாங்க.
ஆண்டவரே அநேக ஆண்டவரே மக்களை மண்டைக்கினராய் திருப்ப நாங்கள் செய்ய வேண்டிய வேலை ஏகமாக இருக்கிறது. எங்களால் முடியல, ஆனால் உங்கள் கிருபையினால எங்களால் செய்ய முடியும். நாங்கள் நம்புகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு வசனம் சொல்லுகிறோம். அப்படியா நாங்கள் செய்யும்படி உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.